பாராளுமன்றத்தில் முதல் முறையாக தைப்பொங்கல் தினம் வைபவ ரீதியாக கொண்டாடப்பட்டது. கடந்த 14ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட்டு தைப்பொங்கல் தினத்தை கொண்டாடும் வகையில் இலங்கை பாராளுமன்ற வளாகத்தில் தைப்பொங்கல் தின நிகழ்வு வைபவ ரீதியாக சபாநாயகர் விக்ரமரத்ன தலைமையில் இடம்பெற்றது. வரலாற்றில் முதல் முறையாக இலங்கை பாராளுமன்றத்தினால் கொண்டாடப்பட்ட தைப்பொங்கல் தினமாக இது கருதப்படுகின்றது. இந்த நிகழ்வில் இந்து மத குரு தலைவர்கள் குழுக்களின் பிரதி தவிசாளர் கேமாளி விஜயசேகர, சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா, புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கினிதும சுனில் செனவி, கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகணதீர, பணியாட்கள் தொகுதியின் பிரதானியும் பிரதி செயலாளர் நாயகவுமான சமிந்த குலரத்தின, உதவி செயலாளர் நாயகம் கசன் அபியவர்த்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனின் முன்மொழிவுக்கு அமைய சபாநாயகரின் ஆலோசனையின் கீழ் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் இந்து மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் அனுசரணையில் இந்த வைபவம் இடம்பெற்றது. உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தமிழ் கலாச்சாரம் பற்றிய புரிதலை ஊக்குவித்தல், தமிழ் சமூகத்தின் பாரம்பரிய மற்றும் மரபுகளை மதித்தல், இலங்கையின் கலாச்சார பன்முகத்தன்மையை அங்கீகரிப்பதன் மூலம் அனைவரையும் உள்ளடக்கிய தேசிய அடையாளத்தை வளர்ப்பது உள்ளிட்ட நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.